நமது தோழர் வாசுதேவனின் இந்த அகால மரணத்திற்கு 2 நிமிட நேரம் நாம் மௌன அஞ்சலி காப்போம். தங்கச்சி தங்கச்சி அழாதம்மா. உன் குடும்பம் ஒண்ணு அனாதையாயிராது. உங்களுக்கு நாங்க இருக்கோம்மா. அவரே போன பிறகு யார் இருந்தா எனக்கு என்னங்க? அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத. உன் புருஷன் ஏதோ வெந்ததை தின்னுட்டு இதுவன் தான் சாவும்னு வாழ்ந்த ஆள் இல்ல. அவன் ஒரு போராளி. புரட்சியாளன் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறாங்கிறதுக்கு உண்மையா வாழ்ந்தவன். அவனுடைய இறப்பு அநியாயமா நடந்த ஒண்ணு. இதற்கு ஒரு நாள் நீதி கிடைச்சே தீரும். கிடைச்சே ஆகணும். கிடைக்க வைப்போம். சரிக்கா, வாங்க நம்ம போலாம். என்னக்கா ஏதோ யோசனையில வரீங்க? இந்த உலகத்துல எத்தனை விதமான மனுஷங்க, எத்தனை விதமான வாழ்க்கை. ஆமாக்கா, நம்மளோட பார்வையில அங்க இறந்த மனுஷன் யாரோ ஒருத்தர். ஆனா அவரோட மனைவிக்கு அவர்தான் உலகம். அவரோட இழப்பு அவங்களுக்கு பெருசுதான். அக்கா, இதெல்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு நிறைய டார்கெட் இருக்கு, அதை முடிப்போம் வாங்க. ஆமா, இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு போய் கடையிலே கொடுத்து சேல்ஸ் பண்ணலாமே. எதுக்கு வீடு வீடா போய் வாங்கிக்கங்கன்னு வித்துக்கிட்டு? அக்கா, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் செஞ்சு செலவு பண்ணி டிவில விளம்பரம் கொடுத்து தரத்தை சொல்லி சேல்ஸ் பண்ணா ப்ராடக்ட் நல்ல வியாபாரம் ஆகும். ஆனா அதுக்கு நிறைய செலவும் ஆகும். ஆனா இந்த மாதிரி வீடு வீடா போய் விக்கிறப்போ, நம்ம குவாலிட்டி எடுத்து சொல்றப்போ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்வாங்க. அது மூலமாவும் வியாபாரம் பெருகும். இது ஒரு வகையான புத்திசாலித்தனம். பரவாயில்ல, நம்ம முதலாளிக்கு படிப்பு இல்லைனாலும் மூளை இருக்கு. வாங்க. ராம்கி, வீட்டு பிரச்சனையை வீட்லயே விட்டுட்டு வரணும். அதே மாதிரி ஆபீஸ் பிரச்சனையை ஆபீஸ்லயே விட்டுட்டு போகணும். அப்பதான்டா குடும்பத்துல நிம்மதி இருக்கும். உனக்கு என்னடா உன் பொண்டாட்டி ஊமை? ஏன் பேச மாட்டேன்? என் பொண்டாட்டி ஊமை எல்லாம் கிடையாது. அவ பேசுற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். அவ என்ன சொன்னாலும் நான் தலையாட்டிக்குவேன். ஆனா நான் நினைக்கிறதான் செய்வேன். நானும் இதுக்கு முன்னாடி இப்படிதான் தலையாட்டிட்டு இருந்தேன். ஆனா அப்பப்போ சொரணம் வந்த மாதிரி பேசுறிய, அதுதான் தப்பு. புரிஞ்சுதா இப்போ? அதுக்காக எதுவும் பேசாம இருக்க முடியுமா? ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வீட்டு வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டா. அவ பாட்டுக்கு வரா போறா. காலையில குளிக்க கூட இல்ல. குழந்தைய ஸ்கூல்ல விட்டு அப்படியே நேரம் ஆபீஸ்க்கு வர. என்ன சம்பாதிச்சு என்ன புண்ணியம்? நிம்மதியே இல்ல. அதுக்குதான் பொண்டாட்டி பேச்சுக்கு தலையை ஆட்டிட்டு குடும்ப பொறுப்பு அவங்க கிட்டே விட்டுணுங்கிறது. அப்போ குடும்ப பொறுப்பை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றியா? டேய், திடீர்னு சொன்னதுனால கொஞ்சம் சமமாயிடுச்சு, அவ்வளவுதான். இதாண்டா வேணாங்கிறது. எதுக்கு வீணா அடம் பிடிக்கிற? பேசாம அம்மா தாயே, உன்ன மாதிரி வீட்டை கவனிக்க முடியாது, இனிமே நீயே பாத்துக்கன்னு கால்ல விழுந்துரு. டேய், இந்த ஆபீஸ்ல எவ்வளவு வேலையை நான் பாக்குறேன். வீட்டு வேலையை என்னால பார்க்க முடியாதுங்கறியா? டேய், 2 நாள் எல்லாத்தையும் என்னால கரெக்ட் பண்ண முடியும். உன்னால முடியாது சொன்னா கேளு. முடியுதா இல்லையான்னு நீ பார்க்கத்தானே போற. அதுக்கு மேல உன் விருப்பம்பா. சரிடா, அப்புறம் என் பொண்டாட்டிக்கு ஒரு பட்டுச்சேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். நான் 4 மணிக்குள்ள வீட்டுல இருக்கணும். நான் இப்பவே கிளம்பினாதான் சரியா இருக்கும். நான் வரட்டுமா? டேய் டேய், மணி 3:45 ஆச்சுடா. 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. நான் குழந்தை கூட்டி கிளம்பணும். இதுக்கு தாண்டா நான் அப்பவே சொன்னேன், பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த டென்ஷன் உனக்கு தேவையில்ல. அட போடா, நான் கிளம்புறேன். ரமணி சார் சொல்லி கிளம்பிக்கோ. நான் கிளம்புறேன்டா, மணி ஆச்சுடா. பாவம். ஸ்வேதா, ஓடாத. கார் எங்கப்பா? அதோ அங்க இருக்குமா. எதுவும் போ. வாங்க அப்பா, சீக்கிரம் வந்து ஏறுங்க. இந்த வரமா, நீ ஏறி உட்காரு. அப்பா, என்னம்மா? ஸ்கூல்ல மிஸ் என் கிளாஸ் என்னன்னு கேட்டப்போ ஏன் முடிச்சீங்க? அது ஒண்ணு இல்லடா, ஆபீஸ் விஷயமா ஒன்னு என் மனசுல ஓடிட்டு இருந்தது. அந்த டென்ஷன்ல செக்ஷனை மறந்துட்டேன்டா. ஸ்வேதா,
அம்மா ஏதாவது உங்ககிட்ட சொன்னால? இல்லப்பா, அம்மா எதுவுமே சொல்லலையே. சரிடா, உனக்கு அம்மாவோட வர்றதுதான் பிடிச்சிருக்குன்னா சொல்லு, தினமும் அம்மாவே வந்து கூட்டிட்டு போக சொல்றேன். இல்லப்பா, நீங்களே வாங்க. நீங்க கூட்டிட்டு போறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஹலோ. என்னடா டிரைவிங்ல இருக்கியா? ஆமா. எங்க போயிட்டு இருக்க? இப்பதான் பொண்ணை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். பேசுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஒரு சங்கடமும் இல்ல. அப்பா. மனசு ரிலீஃபா இருக்குடா. அப்பா. ஒரு நிமிஷம். என்னம்மா? டிரைவ் பண்ணும்போது போன் பேசக்கூடாதுப்பா, அது தப்பு. இது வேறயா? சரி டேய், அப்படியே லைன்ல இரு. சரிடா. ஒண்ணு இல்லடா, டிரைவிங்ல போன் பேசக்கூடாதுன்னு என் பொண்ணு ஒரு சின்ன கண்டிஷன் போட்டா, அதான் வண்டி நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கேன். பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு பிரியமா? பின்ன என் பொண்ணாச்சே. அப்புறம் வேற என்ன விஷயம்? சரி சரி. ஸ்வேதா எங்க போற? இதோ வந்துறேன்ப்பா. தாத்தா. தாத்தாவா? யாரம்மா நீ? என்ன தாத்தா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? என்ன உங்களுக்கு தெரியல? நான் உங்க பேத்தி ஸ்வேதா. அன்னைக்கு பார்க்ல கூட பார்த்தோமே. ஆமா, ஸ்வேதா குட்டி. எப்படிடா இருக்க செல்லம்? ஐயா தாத்தா, என்ன உங்க மேல ஒரே நாட்டு அடிக்குது? அது ஒண்ணும் இல்ல ஸ்வேதா குட்டி, தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அதான் டானிக் குடிச்சிருக்கேன், அதான் நாத்தம். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கூட யாரும் வரலையா? அதோ அப்பா கார்ல இருக்காங்க. அப்பா போன் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வரத நான் பார்த்தேன், அதனாலதான் கார்ல இருந்து இறங்கி ஓடி வந்துட்டேன். அப்படியா? வா வா வா. எப்படிடா இருக்க? சின்ன வயசுல உன் அப்பாவையும் இப்படிதான் தூக்கி கொஞ்சின. நன்றி கேட்டவன் எல்லாத்தையும் மறந்துட்டா. ஸ்வேதா, வா போலாம். நீரம்மா. சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லதும் கெட்டதும் தெரியாது, நம்ம சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியும். புரியுதா? அதான் ஓடி வந்து என்ன தாத்தான்னு கூப்பிட்டது. உனக்கு என்னடா, உனக்கு விசுவாசம் இல்ல? என் பேத்திக்காவது அது இருக்கட்டுமே. உங்க பேச்செல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கங்க, முதல்ல என் பிள்ளைய விடுங்க. என்னது? உன் பிள்ளையா? டேய், ஒரு காலத்துல நானும் இப்படிதாடா இருந்தேன். என் பிள்ளை என் சொத்துன்னு சொன்னேன். ஆனா நீதான் கைய கழுவிட்டு உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவ பின்னாடியே போயிட்ட. தாத்தா, வீட்ல அம்மா அடிக்கடி அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ அப்படிதாடா, அவளுக்கு உறவன்னா ஒரு இழவும் தெரியாது. குடிச்சிட்டு பிள்ளைங்க கிட்ட கண்டதை உளராதீங்க. ஸ்வேதா, நீ வாமா, அவர் குடிச்சிருக்காரு. பேத்தி கிட்ட தாத்தாவை குடிக்காரன்னு அறிமுகப்படுத்துறியா? ஏண்டா ஏண்டா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க? படிச்சு வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவோட அன்பு வேணும், தயவு வேணும், அவங்க காசு வேணும். அந்த காசுலயே ஜாலியா இருக்கிறது, அந்த காசுலயே காதலிக்கிறது. வேலை வந்த உடனே காதலி கூட்டிட்டு அம்மா அப்பா விட்டுட்டு அப்படியே போறது. எப்படிடா எப்படிடா இப்படி இருக்க முடியுது? நீங்க எல்லாம் இப்படி பண்றதுனாலதாடா இந்த மாதிரி அப்பனுங்க குடிகாரன் ஆகிறது. அப்போ கணக்கு பார்த்து தான் பிள்ளைங்களை வளர்த்தீங்களா? செலவு பண்ண காசு திருப்பி வேணுமா?
சொல்லுங்க, திருப்பி கொடுத்துறேன். சரி, சரி, சரி. கணக்கு பார்க்கறது பிசினஸ்டா. நான் பிசினஸ் பண்றதுக்கா பிள்ளைங்களை பெற்றிருக்கேன்? இல்ல, இது அப்பா மகனோட உறவடா. இதெல்லாம் உன் புத்திக்கு எங்க ஏறும்? நீதான் பொண்டாட்டி பேச்சு கண்ணு மூடிக்கிட்டு கேக்குற ஆளாச்சு. ஸ்வேதா, நீ வா போலாம். ஸ்வேதவடி, உன் அப்பா சொன்னது கண்ணு மூடிக்கிட்டு சட்டன்னு முடியாத. உன் மூளைய யூஸ் பண்ண, புரியுதா? விடுங்க அவளை. டேய், உன் புள்ளைக்கு நல்லது சொல்லி கொடு. இல்லனா என்ன மாதிரி நீயும் தெருவுல வந்து நிக்க வேண்டியது இருக்கும். யோ, நீ வாங்க போலாம். டேய், உண்மை சொல்ற கசக்கும். நான் சொல்றது கேள, புத்தி யூஸ் பண்ண. டேய், எல்லா அப்பனுங்களும் இதே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. யார நம்பி நான் வந்தேன்? போங்கடா, போங்க. சொல்லுங்க சார், என்ன சார் அமைதியா இருக்கீங்க? காம்ரேட் வாசவனை கொன்னது யாருன்னு உண்மையிலே உங்களுக்கு தெரியாது. இதை நான் நம்பணும், அப்படித்தானே? மிஸ்டர், நீங்க கத்தி பேசுறதுக்கு இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, கமிஷனர் ஆபீஸ். அதை ஞாபகத்தை வச்சு பேசுங்க. என்ன சார் கமிஷனர் ஆபீஸ்? என்ன சார் கட்டி பேசிட்டேன்? உண்மைங்கிறது உறக்க பேச வேண்டிய விஷயம். இந்த எழுதி போட்டுக்கீங்களே சார், வாய்மையா வெல்லும். எதுக்காக சார் எழுதி போட்டுக்கீங்க? ஏன் எழுதி போட்டுக்கீங்க? உண்மை என்னன்னு தெரிஞ்ச பிறகு வாயை முடிக்க நிக்கிறதுக்கா சார்? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க, பார்த்து பேசுங்க. ஆமா சார், பொய்க்கு முன்னாடி உண்மை கொஞ்சம் ஓவரா தான் சார் தெரியும். சார், என்ன சார் இவரு? சொல்லுங்க சார், என்ன முடிவெடுத்திருக்கீங்க? இன்னைக்கு நாங்க எங்க காம்ரேட்டை பலி கொடுத்திருக்கோம் சார். அவர் எங்களுக்கு வெறும் காம்ரேட் மட்டும் இல்ல, ஒரு மனைவிக்கு கணவன், ஒரு பிள்ளைக்கு தந்தை. இன்னைக்கு அந்த குடும்பமே அனாதை சார். சொல்லுங்க சார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன சார் மௌனமா இருக்கீங்க? இந்த இழப்புக்கு நாங்க என்ன பண்றது? இதை எப்படி ஈடுகட்டுறது? கமிஷனர் சார், எங்க காம்ரேட் வாசவனை கொன்னது அந்த பாண்டித்துறை தாங்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஊருக்கே தெரியும். அவனை புடிச்சு இழுத்துட்டு வந்து அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையா? ஊருக்கே தெரியுங்கிறது உண்மைதான் புகழேந்தி. ஆனா யாரும் சாட்சி சொல்ல வரமாட்டாங்க. சார், அப்ப சாட்சி இல்லைன்னா அது கொலை இல்ல, அது இயல்பா நடந்த மரணம், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லல புகழேந்தி. பின்ன எப்படி சார் சொல்றீங்க? சாட்சி இல்லைன்னா எது வேணாலும் பண்ணலாமா? சார், குற்றத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களுடைய கண்ணீர் தான் சார் சாட்சி. இத மனசாட்சி உள்ள எந்த மனுஷனும் ஒத்துக்குவான் சார். மனசே இல்லாத வந்து அதை மறைப்பான். புகழேந்தி, உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த பாண்டித்துறை மேல எங்களால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்படியே அவனை அரெஸ்ட் பண்ணாலும் அரை மணி நேரத்துல அவன் வெளியில வந்துருவான். எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கமிஷனர் சார், என்ன பண்ண முடியும்னு என்ன பார்த்து கேட்டா எனக்கு ஒண்ணும் தெரியாதுதான் சார் சொல்லுவேன். ஆனா நான் என்ன பண்ணணும்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கமிஷனர் சார், பட்டுக்கோட்டையார், பாட்டுக்கோட்டையார், கல்யாண சுந்தரத்தோட பாட்டு ஒண்ணு கேட்டிருக்கீங்களா? கால நேரம் தெரியாம கம்பையும் கொம்பையும் நீட்டுது, புலியின் கடும் கோபம் தெரிந்திருந்தும் வாளை பிடித்து ஆட்டுதுன்னு. நல்லா இல்ல சார், நல்லா இல்ல. பாண்டித்துறை இதே லெவல்ல போய்கிட்டு இருந்தான்னா, உங்க சட்டமும் அவனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்ததுன்னா, நாளைக்கு நீங்க என்ன விசாரிக்க வேண்டியது வரும்? நான் அமைதியா இருப்பேன். ஆனா அந்த பாண்டித்துறை உயிரோட இருக்க மாட்டான். நான் வரேன் சார். என்ன சார், அவர் பாட்டுல பேசிட்டு போறாரு, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பாண்டித்துறைய போட்டு தள்ளுவேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு சார். ஏதோ ஒரு உத்தமம் பாதிக்கப்பட போற மாதிரி பதறீங்க. இத பாருங்க சஞ்சய், புகழேந்தி இது வரைக்கும் அநியாயத்துக்கு குரல் கொடுத்த மனுஷன் இல்ல, அவர் நியாயத்தை பேசுற மனுஷன். அதுக்காக அவர் குரல் வழியை நசுக்க நினைக்கிறது அசிங்கமா இருக்கு சஞ்சய். அதுக்கு இல்ல சார், அவரு உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நாம நம்புறோம். அதுவும் மூட நம்பிக்கை மாதிரி. புகழேந்தி அதை செயல்படுத்துற ஆளு, அதுக்கு அவர் கடவுள் மாதிரி. நாம தான் நியாயத்துக்காக பாடுபட முடியல. நம்ம குற்ற உணர்ச்சிய அவர் பேசும்போது நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகுது. பேசிட்டு போட்டும் விடுங்க. கமிஷனர் என்ன சொன்னார் காம்ரேட்? சொல்லுங்க காம்ரேட், அந்த பாண்டித்துறை மேல நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? காம்ரேட், நடவடிக்கையை நாம தான் எடுக்கணும். ஏன்னா சட்டம் அவங்களுக்கு காகிதத்தில் இருக்கு, நமக்கு நடைமுறையில் இருக்கு. வாங்க போகலாம். யாரு ஐயாங்களா?
எவ்வளவு லேட்டு? ஸ்கூல்ல ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸா? இல்லம்மா, நானும் அப்பா ஷாப்பிங் பண்ணிட்டோம். ஷாப்பிங்கா? ஸ்வேதா விளையாடுறதுக்கு திங்ஸ் வேணும் கேட்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னையும் தான் தினம் தினம் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் என்ன கூட்டிட்டு போயிட்டா வந்துட்டு இருக்கேன். நீ என்னடி நின்னுட்டு இருக்க? போ, உங்க அப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுவாரு. கலை, போன் எடுக்குது, கொஞ்சம் எடுக்கலாம்ல? அது உங்களுக்கு வர காலா தான் இருக்கும். நீங்களே அட்டெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொடுமா. ஹலோ சார், நான் பேங்க் மேனேஜர் சாய் பிரகாஷ் பேசுறேன் சார். ஓ, நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன் சார். மதியம் போன் போட்டேன், நீங்க வீட்ல இல்ல. மேடம் எடுத்தாங்க. உங்ககிட்ட விவரம் எதுவும் சொன்னாங்களா சார்? சார், நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். இனிமேல் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க சார். ஹவுஸ் லோன் இந்த மாசம் கட்டலீங்க சார். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு டியூ கூட பெண்டிங் இல்ல. அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு சொல்றேன் சார். சாரி சார், நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த மார்னிங் வந்து பே பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. என்ன கலை, இது ஒரு விஷயமா? மேனேஜர்ட்ட நீயே பதில் சொல்லி நீயே பணத்தை பே பண்ணிக்கலாம்ல? நான் செய்யறதா இருந்தா உங்களையும் பேச சொல்ல போறேன். நாம தான் யார் யாரு எப்போ போய் என்னென்ன வேலை செய்யணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கோம்ல. அதுக்காக இப்படியே நடந்துக்கிறது? இத பாரு கலை, நீ வேலையை பிரிச்சு கொடுத்த, நானும் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன செட்டில்மெண்ட், அந்த டென்ஷன்ல ஹவுசிங் லோன் டோட்டலா மறந்து போச்சு. ஆனாலும் இப்படி நீ கண்டிப்பா பிஹேவ் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் எல்லாத்துலயும் கண்டிப்பா இல்லாததுனாலதான் இவ்வளவு தூரம் நடந்திருக்கா. இனிமே இப்படி நடக்க கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் கூட தான் வேலை விஷயமா அலைஞ்சிட்டு களைச்சு போய் வந்திருக்கேன். இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் கரெக்டா தானே செஞ்சிருக்கேன். இதுவும் வேலைதான். நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அம்மா, ஏம்மா இப்படி பண்ற? அப்பா ரொம்ப பாவம். தாத்தாவும் அப்பாவை திட்டுறாரு, நீயும் அவரை திட்டுற. அவர் என்னதான் பண்ணுவாரு? எல்லாத்துலயும் கண்டிப்பா இல்லாததுனாலதான் இவ்வளவு தூரம் நடந்திருக்கா. இனிமே இப்படி நடக்க கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் கூட தான் வேலை விஷயமா அலைஞ்சிட்டு களைச்சு